நெக்ஸ்ட் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவசக்திமான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் சனி பகவான் பயிற்சி பலன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எனக்கு குருநாதர் வணக்கிறேன். ஓம் குரு யோனம நற்பவே 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மிகே சாந்தரூபாய தீமகே தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத். என்னுடைய உபாசனை மகா வாராகி வணங்குறேன். ஓம் மகிஷத் பஜாய வித்மிகே சண்டகஸ்தம் தன்னோ வாராகி பிரச்சோதயாத். சனி பகவான் பயிற்சி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு ஏற்படுகிறது. வருகின்ற 6/3/2026 முதல் 23/1/2029 வரை இந்த வாக்கியப்படி திருநாளால் ஏற்படப்படும் சனிப்பயிற்சி பலன்கள் தான் இப்பொழுது சொல்ல இருக்கிறேன். 12 ராசிக்குண்டான பலனை சொல்ல இருக்கிறேன். அதற்கு முன்னாலேயே புது பலனை சொல்ல இருக்கிறேன். மீனராசியிலே சனி பகவான் வந்திருக்கிறதுனால் எல்லாருக்கும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். தங்கம் விலை ஏறி இறங்கும். எல்லா மக்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படும். அரசாங்கம் நல்ல செயல் திட்டத்துடன் மக்களுக்கு தேவையானதை செய்வார்கள். பெண்கள் குழந்தைகள் வளர்ச்சி பாதுகாக்கப்படும். அவருடைய முன்னேற்றம் நன்றாக இருக்கும். இதல்லாமல் இந்த கல்வி வளர்ச்சியிலே போட்டி போட்டுக்கொண்டு மற்ற நாடுகளை விட நம்முடைய இளைய சமுதாயம் மாணவர்கள் எல்லோரும் எழுச்சி பெறுவார்கள். புதுவிதமான கண்டுபிடிப்புகள் நிகழும். இயற்கை பேரிடர்கள் ஏற்படும். நிறைய வெள்ளம் மழை காணும். அதிகமாக புயல் ஏற்படும். நிலநடுக்கங்கள் ஏற்படும். தீ விபத்துக்கள் ஏற்படும். எல்லா விதமான போக்குவரத்தின் மேலும் விபத்துகள் அதிகமாக ஏற்பட இருப்பதால் மக்கள் விழிப்புணர்வு இருக்க வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது 12 ராசிகள் உண்டான பலனை பார்ப்போம். மேசராசி நேயர்களே, இந்த சனி பகவான் பயிற்சி பலன் தான் இப்பொழுது உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். உங்களுக்கு 7 நாட்டு சனி ஆரம்பிச்சிருக்குன்னு கவலைப்பட வேணாம். அதை பற்றி நீங்கள் யோசிக்கவும் வேணாம். நீங்கள் நல்லா தான் இருக்க போறீங்க. ஏன்னா அந்த சனி பகவானுடைய பார்வை பலன் ஒன்று இருக்கு இல்லையா, அதை நீங்கள் மறக்கக்கூடாது. உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே சனி பகவான் வந்து அமரப் போகிறார். ஏரரசு என்று சொல்லப் போகிறார்கள். அதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். இதற்கெல்லாம் தெரியுமா, நிறைய செலவு செய்ய வேண்டும். அதை சுப செலவாக மாற்றிக்கொள்ள வேண்டும். வீடு கட்டலாம், திருமணங்கள் நடத்தலாம், பலவிதமான சுபகாரியங்களை ஏற்படுத்தி நடத்தி முடிக்கலாம். இப்படியாகத்தான் அந்த செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அதன் பிறகு பார்த்தீர்களானால் வெளியூர் வெளிநாட்டு தொடர்பு கண்டிப்பாக மேசராசிக்காரங்கள் ஏற்பட போகுது. அவங்க சந்தோஷமா இருக்க போறீங்க. நீங்கள் நிறைய வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. அதெல்லாமே இப்போ நிறைவேறும். இல்லைன்னா வெளியூர்ல போய் சம்பாதிக்கலாம்ப்பா, இந்த இடமே வேணாம் அப்படின்னு நினச்சிருப்பீங்கல்ல, அதெல்லாமே உங்களுக்கு இப்போ நல்லதாக கைக்கூடி வரப்போகிறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவான் உங்கள் ராசிக்கு 2, 6, 9 3 இடம் பார்க்குறாரு இல்லையா. அப்போ அதனுடைய பார்வை பலனும் உங்களுக்கு தெரிஞ்சுதானே ஆகணும். 2ஆம் இடத்தை பார்க்கறனால உங்களுக்கு வர வேண்டிய வருமானங்கள் தாமதமாக கண்டிப்பாக வந்து சேர்ந்துடும். கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஜாமீன் கழித்து போடக்கூடாது. சாட்சியோடு கொடுத்து வாங்கணும். சாட்சியோடு கொடுக்கணும் வாங்கணும். ரெண்டுமே சாட்சியோடு இருக்கணும். புரிஞ்சுட்டிங்களா? நல்ல கல்வியில் கொஞ்சம் சில மந்தங்கள், சுறுசுறுப்பு குறையும், படிக்கிற கவனம் குறையும். அப்போ என்ன பண்ணணும், தியானத்தில் நல்ல செலவு பண்ணணும். அடிக்கடி கோயில் போயிட்டு வரணும். மாணவ மாணவிகள் எல்லாமே நல்லா கருத்தூன்றி படிக்கணும். அப்போ தான் நல்லா படிக்க முடியும். அது இல்லாமல் உங்களுக்கு கண் பார்வையில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறனால அதெல்லாம் உடனே கவனித்து பார்த்துக்கணும். இது வயசானவங்களுக்கு ஏற்படும். கண்டிப்பாக 40 வயசுலேருந்து 60 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக கண் பார்வை சரி செய்து கொள்ள வேண்டும். புரிஞ்சுட்டிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா ஆரம்பத்தை பார்க்குறாரு. ஆரம்பத்தை பார்க்கறனால நிறைய நோய் நொடிகள்லாம் இருந்திருக்கும். உங்களுக்கு உடம்பு சரியாமல் போயிருக்கும் அடிக்கடி. அதெல்லாமே இப்போ சரியாயிடும். சரியாகிறது மட்டும் இல்லை, நிரந்தரமாக சரியாயிடும். வழக்குகள், பஞ்சாயத்துகள் எல்லாமே கைக்கூடி வரும். ரொம்ப நாளாக வழக்கு நிலுவையிலே இருந்திருக்கும். வாய்தாவாக கொடுத்துருப்பார் வக்கீல். என்ன ஐயா எப்போ முடியும்னு கேட்டுக்கினே இருப்பீங்க நீங்கள். அதெல்லாம் இப்போ முடிவுக்கு வரும். முடிவு சுபமாக இருக்கும். புரிஞ்சுட்டிங்களா? அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. 9ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது தந்தையார் வழி உறவுகள், பூர்வீக சொத்துக்கள் அதெல்லாம் பிரச்சனை ஆகிடும் இல்லையா. அதெல்லாம் பிரச்சனை முடிஞ்சு நல்ல நிலைமைக்கு உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துடும். நிறைய வேண்டுதல் பிரார்த்தனைலாம் வச்சுருப்பீங்க. அதெல்லாமே இப்போ நிறைவேற்றிக்கலாம். இதெல்லாம் பார்த்துட்டு வாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த சனி பயிற்சியில் நீங்கள் முருகப்பெருமானை அனைத்தினமும் வணங்கி வரணும். முருகா முருகா சொல்லிகிட்டே வரலாம். சனிக்கிழமையில் சனிக்கு பிரீத்தி பண்ணி, சனிக்கு பரிகாரம் பண்ணி, சனிக்கு பரிகார ஸ்தலம் சொல்லக்கூடிய இடங்கள்லாம் போயிட்டு வரலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. எங்கேயுமே போக அருகில் உள்ள ஆலயத்தில் போயிட்டு நவகிரகத்தில் சனி பகவானை சுற்றி வாங்க. சனிக்கிழமையில் எல்விளக்கு போட்டு வாங்க. சனிக்கிழமையில் மட்டும் காகத்துக்கு அதுக்கு தேவையான உணவுகளை வச்சுட்டு வாங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவிட்டு வாங்க. இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க.
விபத்து, ஆபத்துகளை சந்திக்கக்கூடிய ஏழ்மை நிலையில் உள்ளவங்களுக்கு உதவி பண்ணிட்டு வாங்க. ரத்த தானம் கொடுங்க. இதெல்லாமே உங்க ராசிக்கு உண்டான பரிகாரமா தான் சொல்லப்பட்டிருக்கு. தான தர்மங்கள்ன்னும்போது நெறைய நீங்க ரத்த தானம் நீங்க குடுக்கலாம். இல்லன்னா, மத்தவங்க மூலியமா வாங்கி நீங்க அத பண்ணணும். மேஷ ராசிக்காரங்களுக்கு ரத்த தானம் நீங்க குடுத்தாலும், அடுத்தவங்க மூலியமா குடுக்க வச்சாலுமே, மிகப்பெரிய பரிகாரமா சொல்லப்படுது உங்களுக்கு. அதனால நீங்க கவனமா இருந்து நான் சொன்ன இந்த பரிகாரங்கள், தான தர்மங்கள் எல்லாம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வாங்க. ஒரு பிரச்சனையும் இல்ல. 7 சனின்னு கவலைப்பட வேணாம். எப்படி இருந்தாலும் தங்கள் வீட்டிலிருந்து வெளியில் சென்று விட வேண்டும். இதுதான் முக்கியமான விஷயம். சூட்சுமமான விஷயம் தான். 7 சனி ஆரம்பிச்சுச்சுனாக்கா, வெளியூருக்கு போலாம், வெளிநாட்டுக்கு போலாம், சுத்திக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோதான். வீட்ல மட்டும் தங்கக்கூடாது. வீட்டில் தங்குனா பிரச்சனை வரும். அப்ப தங்காம இருந்தா நல்லது தானே! அத நீங்க புரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு இந்த சனி பகவான் பயிற்சி பலன்கள்ல சூட்சுமமான பரிகாரத்த இப்ப நான் சொல்லி முடிக்கப் போறேன். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மேஷராசிக்காரங்களுக்கு நீங்க நெருப்பு ராசியில பொறந்திருக்கீங்க. அதனால எல்லாம் வல்ல சிவபெருமான் வீட்டிற்கும் பஞ்சபூத ஸ்தலங்களான அந்த அக்னி ஸ்தலமாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலை போய் வாருங்கள். அங்கே கிரிவலம் சென்றாலும் சிறப்பு. அந்த சிவபெருமானை தரிசனம் செய்து வந்தாலும் சிறப்பு. அங்கு தான தர்மங்கள் செய்து வந்தாலும் சிறப்பு. எல்லா வகையிலும் சிறப்பு ஏற்படுகிறது சொல்லி, இந்த சனிப்பெயர்ச்சி பலன்கள் இதுகாறும் இருக்கிறது. நான் சொன்ன பரிகாரங்கள் தான தர்மம் செஞ்சு வந்தீங்கன்னா, கண்டிப்பாக முன்னேற்றம் அடைந்து நல்ல ஒரு புது வித தெம்பு உடம்புல ஏற்பட்டு, உயர்ந்த மனிதராக கண்டிப்பாக திகழப் போறீங்க.